ஏ பெரிய பொண்ணு ஓடியா எங்க அங்க வா பார்த்துட்டு நிக்க வா இடம் கிடைக்காது. ஏக்கா இந்த வந்துட்டேன்க்கா வந்துட்டேன். ஏன் பல்ல விழா காட்டுத? நான் சொன்னோம்னா உங்கள் வாயை மூடவே மாட்டீங்க. ஏக்கா நீங்கள் கூப்பிட்டோன்னே அந்த கடைக்காரன் அதிர்ச்சியில் நின்னா பார்த்துக்கோங்க. ஒரு சாயாவுக்கு பைசா மிச்சமாயிட்டு ஓடியே வந்துட்டேம்லா. லேசு ஜூசு அக்கா ரெண்டு லூசு லூசு நவுரு. அடப்பியாதியில் போவான் என்னனையும் இடிச்சு தள்ளிட்டான். நாங்களே சீட்டு கிடைக்காம அங்கங்கே அல்லாடுதும். சரி அவனை பார்க்காத வா, எங்கேயாவது சீட்டு கிடைக்கான்னு பார்ப்போம். குட்டச்சி போன ஸ்டேஷனு ஆள் வரல, இந்த ஸ்டேஷன் ஆள் வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். பிள்ளைகள் கொஞ்சம் வாடி ஏறி விளாண்டுக்கிறோம். வாராக குணமாறால இப்படி வரல தெரியலையே. ஏக்கா கூட்டத்தை பார்த்தா தாங்க முடியல. இதுதான் அந்த ஆளுக்கு வரும்னு நினைக்கிறேன். பயமா இருக்கேக்கா. சின்ன பொண்ணு 2 சீட்டு கிடைச்சிருக்கு. ஏக்கா கடவுளாக பார்த்து கொடுத்தது. நமக்கு அடிச்சுட்டு சாக்பட்டு வாங்க 2 கூமுட்டை கிடைச்சிருக்கு. போய் நம்ம அதிகாரத்தை தூள் கலப்புவோம் வாங்க. கடவுள் கொடுத்ததில்ல 2 குள்ளிச்சியை கொடுத்தது. இங்கே பாரு, அங்கே போனோன்னு நம்ம சீட்டுக்கு ஓனர் மாதிரியே நடந்துக்கணும். நம்ம கெத்தை மெயின்டைன் பண்ணணும். வா ஹாய் பே பண்ணு. நம்ம சீட் போகணும் ஃபுல்லாக இருக்கே. நம்ம இப்படி இருந்தால் நம்ம எப்படி இருக்காது, கச்சு கச்சின்னு இருக்கே. ஹே கோனே ஆக்கா லோக்கல் பீப்புள் அப்படி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு டீசென்டி தெரியாதுங்க. பாருங்கள் சீட்டு கீழே வைக்கிற ட்ராவலை பூரா மேலே வச்சுருக்காங்க. ட்ராலியை பூரா புளி முட்டையெல்லாம் யாராவது வைப்பாங்களாக்கா டீசென்ட் இல்லாமல். ஆனிஸ் புலவ் ஏன் மூளைக்கட்ட மூதேவியெல்லாம் கண்ணாடி போட்டிருக்கா அவ்வளோ பெருசு கண்ணா தெரியாமல் இருக்குது. பிள்ளையே போட்டிருக்கிறதுக்கு ட்ராலிங்க புளி மூட்டைங்க மூதேவியா. ஒரு வேலை சீட்டுக்கு சொந்தக்காரியாக இருப்பா. நம்ம பிள்ளைகளை எழுப்பிடுவோம். என்னது புளி முட்டை அசைதமாக இருக்குது திருப்பம். அதில் போவா அவ்வளோ பெரிய கண்ணு தெரியலன்னு தானே கண்ணாடி போட்டிருக்க. பிள்ளையத்துக்கு புளி முட்டை ஏறிட மூதேவி கண்ணாடி கழிச்சிருக்கு. ஹே கோல் கத்திரிக்கா யாரை பார்த்து சொன்னேன்? நீ எங்கள் ஷீட்டில் எப்படி புளி முட்டை மாதிரி இருக்க பிள்ளையை கடத்தலாம்? நாங்கள் பிள்ளை மாதிரி இருந்தால் எதுக்கு இதுங்க போகிறோம்? அது புளி முட்டைக்கு கை கால் முளைச்ச மாதிரியே இருந்தது. அதை எஃபெக்ட் கடாசிட்டா பிள்ளை பேத்து மூதேவி ஈசிடோரேஞ்சி. குட்டச்சி மனசு பிறையை வந்து பேசலாம். மாட்டு மூளையை வச்சு கடவுள் அனுப்பியிருக்காரு. அவள்கிட்ட என்னத்தை பேச எருமை மாட்டு பேயிட்ட ஒரு பிள்ளை மூஞ்சி முறலாம் அடிபட்டுட்டு. நீ வா குட்ட. மாட்டு மொழி கால் வைக்கும்போது நீங்கள் பக்கத்துலேருந்து பார்த்தீங்களாங்க? சொல்லுங்க என்ன சீட்டு போட்டு அந்த பாட்டுக்கு போகணும். ஏக்கா வாங்கக்கா போவோம் மூதேவியா. எங்களை எழுதச்சு இவள் சொன்னா ஒரு போகாமல் எங்கே இருப்பீங்க? நீ வா பொண்ணு.